Praise the Lord. Greetings in the name of Jesus Christ. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு நன்மையும் கிருபையும் தருவாராக. அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த மாசத்திலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு காரியம், இனி நீ தோற்று போவதில்லை. You will not be failed. உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியை நீ சந்திக்க போவதில்லை. காரணம், என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்றால், தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை அவர் தோளிலே சுமந்திருக்கிறார். அதன் நிமித்தமாய் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். இந்த மாசம், it is a prophetical word. I tell you in the name of Jesus that you will not fail. You will not fail. நீ தோற்று போவது இல்லை. அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 98 சங்கீதம் 1 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கின்றார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குகின்றது. அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. His right hand and his holy arms have gained him the victory. ஆண்டவருடைய கரம் நமக்கு ஜெயத்தை பெற்றுத்தரப் போகிறது. இந்த 6 மாசம் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை மட்டும் பார்த்திருக்கலாம். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு நெகட்டிவா இருந்திருக்கலாம். People say you are a failed person. நீ தோல்வியே தழுவி கொண்டிருக்கிற மனுஷி என்று சொல்லி இந்த சமுதாயம் உங்களுக்கு முத்திரை கொடுத்திருக்கலாம். ஆனா என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து you will not see failures. உன்னுடைய வாழ்க்கையில நீ தோல்வியை சந்திக்க போவதில்லை. From this month of August, if you believe this prophetical word, say amen and type amen in this video. அருமையானவர்களே, நீ தோல்வியை சந்திக்க போவது இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜாஷுவா சாப்டர் 6. இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், எரிகோ மதில் முறியடிக்கப்பட்டது. எரிகோ மதிலை தேவன் தகர்த்து எறிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, முதலாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறது, ரிசீவ் காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். Where there is no vision, people perish. Where there is no vision, people perish. இன்னைக்கு குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம், they don't have a proper vision and planning about their family life. தங்களுடைய குடும்பத்திலே சரியான திட்டங்களும் தரிசனமும் இல்லாததே பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. நோவாவுடைய வாழ்க்கையில தேவன் பேழையை செய்யும்படிக்கு கட்டளையிட்டார். குடும்பமாய் சேர்ந்து பேழையை கட்டினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஆகவேதான் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் எழுதப்படவில்லை. Where there is no vision, people perish. அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அழகான பிளானை கொடுக்கிறார். யாருக்கு? யோசுவாவுக்கு. யோசுவாவுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த திட்டத்தை கொடுக்கும் பொழுது he gives a promise. தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. அதை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். It has been given. It's a promise that God is telling you today that the victory has been given to you. It's a promise.
When God is giving you a plan, He will give a promise. He will give you a promise. அந்த ப்ராமிஸ் என்ன? நீ ஜெயிப்பாய். எரிகோ மதில் இஸ்ரவேல் ஜனங்களை முன்னேற முடியாதபடி தடைப்பட்டு கொண்டிருந்தது, தடைப்படுத்தியது. ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன காரியம், இந்த மதிலை நீ தகர்ந்து கடந்து செல்வாய். இதை உனக்கு கையில ஒப்பு கொடுத்தேன். முன்னேற முடியாத காரியங்கள் இனி உன் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில நீ தோல்வியை மட்டும் சந்தித்து கொண்டிருக்கலாம். You may see only failures. My God is giving you a victory. எந்த இடத்துல நீ தோற்று போனாயோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, அந்த காரியங்களை என் ஆண்டவராகிய கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இட்ஸ் a promise. வாக்கு பண்ணின தேவன், He gives a strategy. He gives you a strategy. See, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு பிளானை கொடுக்கும் பொழுது அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்கிறாரு. How to execute. God gives beautiful strategy. என்ன தெரியுமா? நீ எரிகோ மதில நீ ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுத்தி வாங்க. அப்படி 6 நாள் சுத்தி வரணும். 7வது நாள் 6 தடவை சுத்தி வாங்க. 7வது தடவை சுத்தும் பொழுது எக்காலத்தோடு ஆர்ப்பரியுங்க. 7வது நாள் 7வது தடவை சுத்தும் பொழுது ஆர்ப்பரியுங்கள். இட்ஸ் a strategy. இட்ஸ் a strategy. என்ன அது? பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஒரு எரிகோ மதில தகர்க்கணும்னா we need to do some different kind of attitude. அதை விட்டுட்டு நீ சுத்தி வர சொல்றேன்னு சொல்லி யோசுவா கேட்கவில்லை. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீ உலகத்தை பார்க்கிற, என் ஆண்டவர் பரலோகத்தை பார்க்கிறாரு. பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாள் வரைக்கும் வாழ்க்கையில தோல்வியை மட்டும்தான் நீ பார்த்துட்டு இருக்கிறீங்க. தோல்வியை மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த தோல்வியை உனக்கு வெற்றியாய் மாற்றி தருவதற்கு he is having a plan. அந்த plan with a strategy and a promise. With a strategy and a promise. இந்த எரிகோ மதில் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னாரு. யோசுவா என்ன தெரியுமா பண்ணாரு? He obeyed to the strategy. He obeyed to the strategy. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். If you really want to feel that and taste the victory in your life, obey to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகுங்க, கீழ்ப்படியுங்க. யோசுவா ஆண்டவர் சொன்னபடியே அதை செய்தான். முடிவு ஜெயமாய் மாறிற்று. முடிவு ஜெயமாய் மாறிற்று. என் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை கொண்டு எரிகோ மதிலை தகர்க்க செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி சென்றதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை இந்த மாசத்துல என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், you will see only victory, no more failure in your life. இனி தோல்வியை நீ காணப்போவது இல்லை. காரணம், the strategy that God is going to give you is unique strategy, and when you obey to the strategy according to his promise, you will win over the situation. அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே இருந்து வனாந்தரத்திலே கடந்து வரும்படிக்கு கூட்டிட்டு போனாரு. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் நடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம் மோசேயுடைய தலைமையில். ஆனா
சூழ்நிலைகள் மாறியது. செங்கடலை கடக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டார்கள். செங்கடலை கலக்க முடியல. பின்னால எகிப்து ராணுவம், முன்னால கடல். என் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறாரு. God is giving a strategy to Moses to stretch the coal. அவன் கையில இருக்கிற அந்த கோலை நீட்ட சொன்னாரு. To stretch the stick that he is holding in his hand. அதை நீட்டுறாரு. செங்கடல் இரண்டாய் பிளந்தது. Nobody has imagined that kind of situation. இந்த உலகத்தில் யாருமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசித்திருக்கவே முடியாது. எப்படிங்க தண்ணி கடல் ரெண்டா பிரியும்? யாருமே இமேஜின் பண்ணிருக்க முடியாது. என் ஆண்டவராகிய கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி தந்தார். வனாந்தரத்திலே பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். இந்த காலை நேரத்தில் இந்த மாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், obey to the word of God. Obey to the word of God. Accept the strategy. Obey to the word of God. Accept the strategy. Obey to the word of God. And God will bring you victory. God will bring you victory. மீண்டும் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 98 சங்கீதம் 1 அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. His right hand and his holy arm has gained him the victory. Gained him the victory. I believe and I prophesy in the name of Jesus Christ that you will see only victory. No more failure. Receive and say amen. Let's all close your eyes and pray. அன்பின் ஆண்டவரே, இனி தோல்வியை இவர்கள் பார்க்க போவதில்லை. இந்த மாசம் வெற்றியின் மாசமாய் இவர்களுக்கு மாற போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். Let them obey to the word of God. Let them understand the strategy and listen to your word. When they listen to their word, they have to obey and they will obey, Lord. Whoever committed to right now, let them be blessed. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இவர்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதாக. தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஜெயம் இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. இனி தோல்வி இவர்களுக்கு கிடையாது. No more failure. In Jesus' name I pray. Amen and amen. God bless you. God bless you. Amen.